ஈஸ்வரி சாவித்திரி முகத்துல கரிய பூசி தமிழ்ச்செல்வியும் சேதுவும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கண்மணியும் ஆறுமுகமும் ஹனிமூன் எல்லாம் முடிச்சுட்டு இங்க நேரா வீட்டுக்கு வர அந்த நேரம் இங்க கொட்டகைக்குள்ள உக்காந்துக்கிட்டு இருந்த சித்ராவோ, ஆமா பாத்தியாமா, நம்ம கண்மணியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆறுமுகத்துக்கு என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை வந்திருக்கு பாரு. ஆமாண்டி, அதை பார்க்கும்போது எனக்குமே வயிற்றுச்சலாக தான் இருக்கு. நான் பார்த்த மாப்பிள்ளை மட்டும் ஒழுக்கமா இருந்திருந்தா இன்னொரு நமக்கு ஏன் இந்த நிலைமை வந்திருக்க போகுது. அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இந்த சொத்துல கொஞ்சமாவது நாம வாங்கிக்கிட்டு எப்படியாவது சந்தோஷமா இருக்கலான்னு பார்த்தா எல்லாத்துலேயும் மண்ணை வாரி போட்டுட்டா அந்த தமிழ்ச்செல்வி. அவளை நாம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு ஈஸ்வரியும் சித்ராவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்மணியை கைத்தாங்களா இங்க ஆறுமுகம் கூட்டிக்கிட்டு வந்ததை பார்த்ததும் அங்க இருந்த எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கு. அப்பத்தா இருந்துக்கிட்டு, என்ன கண்மணி, நல்லபடியா ஹனிமூன்லாம் முடிஞ்சதுல, எண்ணி 10 மாசத்துல பேத்தியோ பேரனோ என் கையில ஒரு குழந்தை ஊஞ்சலாடணும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு அப்பத்தாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் எப்பவும் போல இங்க ஆறுமுகம் தமிழ்ச்செல்வியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வர, வீட்டுக்கு வந்த தமிழ்ச்செல்வி கிட்ட ஆறுமுகம், அண்ணே வாங்கண்ணே, எப்பண்ணே வந்தீங்க? நேத்து தாம்மா வந்தேன். உன்னை வந்ததும் உன்னை பார்க்கணும்னு உடனே இங்கே கிளம்பி வந்துட்டேன். என்னண்ணே, அப்படி என்ன முக்கியமான விஷயம்? ஆமாம்மா, நாங்கள் ஹனிமூனுக்காக ஊருக்கு போயிருந்தோம்ல, அங்கே ஒரு சிலர் எங்களுக்கு பழக்கமானாங்க. அந்த இடத்துல தான் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி கண்மணி காலு சரியில்லாமல் இருக்கிறதெல்லாம் ஒரு குறைபாடே இல்லை, அதை எப்படியாவது சரி பண்ணிடலாம், நீங்கள் சரியான டாக்டரை போய் பாருங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் நீயும் டாக்டருக்கு தானே படிக்கிற, ஏதாவது உனக்கு தெரிஞ்ச டாக்டராக இருந்தா நாம் கண்மணியை கூட்டிக்கிட்டு போய் அங்கே டாக்டர்கிட்ட காட்டலான்னு சொல்லிட்டு தான் கேட்கலான்னு வந்தேன். அண்ணே என்னண்ணே, இப்படி ஒரு விஷயத்த நீ இவ்வளோ பொறுமையாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் கவலையே படாதீங்க. கண்மணியை நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு டாக்டர்கிட்ட காட்டுவோம். ஆனால் டாக்டர்கிட்ட கூட்டிக்கிட்டுலாம் போவேணாம், டாக்டரையே நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ்ச்செல்வி சொல்ல, அதை கேட்டதும் ஆறுமுகத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே சந்தோஷத்தோட இங்கே வீட்டுக்கு வந்து எல்லார்கிட்டையும் கண்மணியை ஒரு நல்ல டாக்டர்கிட்ட காட்டினா கண்டிப்பாக கண்மணியை குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்ல, இங்கே ராஜாங்கமோ, மாப்பிள்ளை நீங்கள் சொல்லும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளவு காலம் நான் கண்மணியை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் எங்களுக்கு இது எதுவுமே தோணலை. ஆனால் நீங்கள் கண்மணி மேலே இவ்வளவு அக்கறை எடுத்து டாக்டர்கிட்ட காட்டணும்னு சொல்கிறத கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாப்பிள்ளை நீங்கள் தாராளமாக கண்மணியை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க. கடவுள் புண்ணியத்தில் அவளுக்கு நல்லபடியாக கால் சரியாயிட்டா அதை விட சந்தோஷம் எங்களுக்கு இல்லவே இல்லை அப்படின்னு அங்கே இருந்த எல்லாருமே சொல்ல, மறுநாள் தமிழ்ச்செல்வி சேதுவை அழைச்சிக்கிட்டு ஆறுமுகம் கண்மணியை கூட்டிக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. சொல்லுங்க சார், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்க, இவங்க தான் என்னோட மனைவி, இவங்களுக்கு கால் சரியில்லை மேடம். எனக்கு தெரிஞ்சவங்க இதை கண்டிப்பாக ஒரு நல்ல டாக்டர்கிட்ட நீங்கள் காமிச்சிங்கன்னா கால் சரியாயிடும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் கூட்டிக்கிட்டு வந்தோம் அப்படின்னு ஆறுமுகம் சொன்னதை கேட்டதும் இங்கே டாக்டரோ, ஓ தாராளமாக செக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கிற மெடிசன் எல்லாம் என்கிட்ட காட்டுங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல, உடனே இங்கே ஆறுமுகம் கண்மணி எடுத்துக்கிற எல்லா மாத்திரையையும் அங்கே டாக்டர் கிட்ட காட்ட, டாக்டரோ அந்த மருந்துங்க எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. இந்த மருந்து எதுக்காக நீங்கள் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்க, உடனே கண்மணி, மேடம் இந்த மருந்து என்னோட சித்தி கொடுத்தாங்க, இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, சீக்கிரமாகவே கால் சரியாயிடும்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்தாங்க. இது காலி ஆயிட்டா கூட அப்பப்போ எனக்கு தேவையான போது எடுத்துக்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அதையே தான் நானும் எடுத்துக்கிறேன். ஓ மை காட், இந்த டேப்லெட் நீங்கள் எடுக்கவே கூடாது, ரொம்ப ஆபத்தானது. யாருக்கா இருந்தாலும் நல்லா இருக்க உடம்பு கூட கை கால் விழுந்துடும். என்ன இது, டாக்டர் கன்சல்ட் பண்ணி நீங்கள் டேப்லெட்லாம் எடுத்துக்க கூடாதா? அநேகமாக உங்களுக்கு இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் இந்த டேப்லெட்டாக கூட இருக்கலாம். இனிமே இந்த டேப்லெட் அடுத்த நிமிஷமே நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்ல, அங்கே இருந்த தமிழ்ச்செல்விக்கோ அதிர்ச்சியாக இருக்குது. உடனே தமிழ்ச்செல்வி இருந்துக்கிட்டு, என்ன டாக்டர் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது உண்மையா? என்னம்மா, நான் ஒரு டாக்டர், இந்த மெடிசன் எதுக்கு சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு தெரியாதா என்ன? இந்த மெடிசனை நீங்கள் சாப்பிட்டா கூட இன்னும் கொஞ்சம் நல்ல உங்கள் கை கால் விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல, அதை கேட்டதும் சேதுவுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. உடனே இங்கே சேது இருந்துக்கிட்டு, ஏன் கண்மணி, இந்த மாத்திரையை ஈஸ்வரி சித்தியை உனக்கு கொடுத்தது? ஆமாண்ணே,
இந்த டேப்லெட்டை அப்பப்போ எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. ஏதோ பக்கத்தில் இருக்க வைத்தியர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லி கொடுப்பாங்க. நானும் என் மேலே இருக்க அக்கறையினால தான் கொடுக்குறாங்கன்னு நானும் இந்த டேப்லெட்டை எடுத்துக்கினேனே. பாத்தீங்களா, இவளோட வாழ்க்கையை தான் கெடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கேடுகெட்ட மாப்பிள்ளை இவ தலையில கட்டலான்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்துருக்காங்க. ஆனா இப்போ அதையும் தாண்டி இவளுக்காக எதையோ ஒரு டேப்லெட் வாங்கிட்டு வந்து கொடுத்து இவளோட காலையே பிறவிலிருந்து ஊனமாக்குற நிலைமைக்கு ஆளாக்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி ரொம்ப கோபத்தோட பேச, உடனே ஆறுமுகம், ஆமா தங்கச்சி, நீ சொல்றதும் சரிதான். அவங்க நம்ம குடும்பத்துல எதுக்காக இப்படி ஒரு கேடுகெட்ட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு இப்போ வரைக்கும் தெரியல. இல்ல, இந்த நிமிஷத்துல இருந்து அந்த ஈஸ்வரி சித்தியை சும்மாவே விடக்கூடாது. இப்பவே நாம கிளம்பலாம். டாக்டர், இப்போ என் தங்கச்சியோட காலை நீங்க சரி பண்ணிடுவீங்களா? ஓ, தாராளமா சரி பண்ணிடலாம். முதல்ல இந்த டேப்லெட்டை நிறுத்த சொல்லுங்க. ஒரு 1 வீக் கழிச்சு வந்து என்னை பார்க்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல டேப்லெட்டை நான் எழுதி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களே மெதுவா எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. நல்ல வேளை நீங்க சீக்கிரமா கூட்டிட்டு வந்து இந்த டேப்லெட்டையும் காமிச்சிங்க. இல்லைனா காலம் ஃபுல்லா இல்லை இல்லை சாகிற வரைக்கும் இவங்க நினைச்சாலும் சரி, யார் நினைச்சாலும் சரி, எழுந்துக்கவே முடியாத நிலைமை தான் ஆயிருக்கும். சரி, நீங்க கிளம்பலாம் அப்படின்னு டாக்டர் சொல்ல, அங்க இருந்த எல்லாருமே ரொம்ப கோபத்தோட நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த ஆறுமுகம் கண்மணியை பார்த்ததும் எங்க அப்பத்தா இருந்துக்கிட்டு, வா ஆறுமுகம், டாக்டர் என்ன சொன்னாங்க? என் பேத்தியோட காலை சரி பண்ணிடலான்னு சொன்னாங்களாப்பா அப்படின்னு அப்பத்தா கேட்க, உடனே இங்க சேது இருந்துக்கிட்டு, எப்படி சரி பண்ண முடியும்? சொல்லு அப்பத்தா, எப்படி? ஏன்டா இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? ஆமா, கண்மணியோட காலை காலம் ஃபுல்லா சரி பண்ண முடியாத அளவுக்கு ஈஸ்வரி சித்தி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அங்க இருந்த ராஜாங்கத்துக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. சேது, என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, நம்ம வீட்ல சித்தின்னு ஒருத்தவங்க இருக்காங்களே, அவங்க தான். அவங்க பார்த்த கேடு கெட்ட வேலைனால தான் இப்ப வரைக்கும் கண்மணியோட கால் எழுந்து நடக்க முடியாம இருக்கு அப்படின்னு சொல்ல, அங்க இருந்த மோகனாவுக்கோ ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. சேது, என்னப்பா சொல்ற? கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி சொல்லு. நான் புரியுற மாதிரி சொல்லணும்னா முதல்ல அந்த ஈஸ்வரி சித்தி இங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னதும் கொஞ்ச நேரத்துல கருப்பு வேக வேகமா போய் இங்க ஈஸ்வரியை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ள வராரு. வீட்டுக்குள்ள வந்த ஈஸ்வரியோ, என்ன செய்து, என்னை கூப்பிட்டு அனுப்புனியாமே? ஆமா, இது என்ன மாத்திரை அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன மாத்திரை? எனக்கு தெரியாதே. சித்தி, நீங்க தானே சித்தி இந்த மாத்திரையை போட்டா உன் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி அப்பப்போ எனக்கு யாருக்கும் தெரியாம வாங்கிட்டு வந்து கொடுப்பீங்க. நான் கூட ஏன் எதுக்குன்னு கேட்டேனே. நீங்க கூட உன் கால் நல்லபடியா ஆகிறதுக்குன்னு சொன்னீங்க. ஆனா டாக்டர் என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த மாத்திரையை போடுறதுனால தான் உங்களால் எழுந்து கூட நடக்க முடியாத நிலமையில இருக்கீங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதை கேட்டதும் எங்களுக்கு அப்படியே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஏன் சித்தி இப்படி பண்ணீங்க? என் மேலே அப்படி உங்களுக்கு என்ன கோவம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கண்மணி கேட்டுக்கிட்டு இருக்க. உடனே ராஜாங்க இருந்துக்கிட்டு, ஏ ஈஸ்வரி, என்ன இதெல்லாம்? என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குனே நீ இந்த வீட்டில் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்க, வேற என்னப்பா, வேற எதுக்காக இந்த வீட்டில் இருக்க முடியும்? நீங்களே பாருங்க, கண்மணிய எவனோ ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எப்படியாவது சொத்துல பாதியை எடுக்கணும், திருடிக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தோட கண்மணிக்கு அந்த கேடுகெட்ட மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பார்த்தாங்க. கடைசியில தமிழ்ச்செல்வி கண்மணியோட வாழ்க்கையை காப்பாத்தி விட்டுட்டா. இப்போ இந்த மாதிரி மாத்திரையை கொடுத்து இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்து வச்சிருக்காங்க. எல்லாம் எதுக்காகன்னு தான் இப்போ வரைக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோ ரொம்ப ஆதங்கத்தோட பேசிக்கிட்டு இருக்க. உடனே அங்க அப்பத்தா, அடியே கேடு கெட்டவளே, என்னடி பண்ணி வச்சிருக்க? இந்த வீட்டில் நீயும் தானே ஒரு மருமக, நீயும் தானே 2 பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்க. அதுங்க மேல இருக்க பாசத்தை கூட இந்த புள்ள மேல காட்டாம இப்படி ஒரு கேடு கெட்ட வேலையை பார்த்து வச்சிருக்கே. அப்படி என்னடி இந்த குடும்பம் உனக்கு பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்ல, போதும் நிறுத்துங்க. எதுக்காக இப்போ எல்லாரும் என்னை இப்படி திட்டிக்கிட்டு இருக்கீங்க? கண்மணியோட கால் நல்லபடியா சரியாகணும்னு சொல்லிட்டு தான் பக்கத்துல இருக்க வைத்தியர்கிட்ட வாங்கிட்டு வந்து கண்மணிக்கு கால் சரியாகட்டும்னு சொல்லிட்டு நான் ஒரு அக்கறையா கொடுத்தா எல்லாரும் இப்படி என்னை திட்டிக்கிட்டு இருக்கீங்க. என்ன கண்மணி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு பெரிய நாடகத்தை ஈஸ்வரி போட, உடனே சேது இருந்துக்கிட்டு, போதும் சித்தி, இனிமேலும் நீங்க நடிச்சு இந்த குடும்பத்தை ஏமாத்தலாம், எங்களையும் ஏமாத்தலான்னு ஒரு காலமும் நினைக்காதீங்க. சொல்லுங்க, இந்த மாத்திரையை எந்த வைத்தியர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப மிரட்டி கேட்க, அது வந்து பக்கத்துல இருக்க ராமசாமி வைத்தியர் அப்படின்னு ஏதோ ஒரு பேரை சொல்ல, அது கேட்டதும் இங்க சேது இருந்துக்கிட்டு, ஓ, ராமசாமி வைத்தியரா? இதோ அவர் நம்பர் இருக்கு, அவர்கிட்ட ஃபோன் பண்ணி இப்பவே நான் விசாரிக்கிறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு சேது இங்க வைத்தியருக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்க, அப்படி ஒரு மாத்திரை எங்களோட இடத்துல இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னதும், இது கேட்டதும் போதுமா, அவரே சொல்லிட்டாரு, நீங்க அந்த இடத்துல வாங்கவே இல்லை, சொல்லுங்க இந்த மாத்திரையை எங்க இருந்து வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்க, இதை கேட்டதும் அங்க இருந்த சன்னாசி வேக வேகமா வந்து ஈஸ்வரிய ஓங்கி பலார்னு ஒரு அறை கொடுக்குறாரு. ஏண்டி, என் அண்ணன் குடும்பம் என்னடி பண்ணுச்சு? இல்ல அவங்க புள்ளைங்க தான் அப்படி என்ன பாவம் பண்ணுச்சு? ஏண்டி இப்படி பண்ண? கேடு கெட்டவளே, முதல்ல நீ இந்த வீட்ல இருக்காத. இல்ல இல்ல, உனக்கு அந்த கொட்டகைகளை இருக்கிறதுக்கு கூட உனக்கு கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது. முதல்ல இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்ல, என்னங்க, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்." "என்னது தெரியாம பண்ணிட்டியா? இந்த சொத்து முழுக்க நீயே உன்னோட பேர்ல மாத்தணும்னு நினைச்சு தானடி என் அண்ணன் குடும்பத்தை இப்படி அழிக்க பார்த்த. இனிமே நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுடி. நான் உனக்கு புருஷனும் கிடையாது, நீ எனக்கு பொண்டாட்டியும் கிடையாது. உன் பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு முதல்ல இந்த ஊரை விட்டு வெளியே போயிடு." "என்னங்க, இப்படி சொன்னா நான் எங்க போவேன்? எங்கேயாவது போ. உன் புள்ள ரோட்ல பிச்சை எடுக்கிறான்ல, அவன் கூடயே போய் நீயும் சேர்ந்து பிச்சை எடு. இன்னொரு தடவை இந்த வீட்டு பக்கம் வந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு அம்புட்டு தான் மரியாதை." அப்படின்னு சன்னாசி வந்த கோவத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ராஜாங்கம் மோகனான்னு அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த சாவித்திரி இருந்துக்கிட்டு, "என்ன மதனி இதெல்லாம்? இப்படி ஒரு கேடுகட்ட வேலையை பார்த்து வச்சிருக்கீங்க. ச்சே, நீங்களாம் ஒரு மனுஷங்க தானா? என் அண்ணனோட பொண்ணுக்கே இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கீங்களே, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க மதனி." "ஏய், என்னடி இன்னமும் இங்கே நின்றுக்கிட்டு இருக்க? என்ன, உசுரோட உன்னை இங்கே கொண்டு போடணுமா? அதுக்காக தான் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்ல, "மாமா, என்ன மன்னிச்சிடுங்க மாமா, ஏதோ தெரியாம." அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொன்னதை கேட்டதும் இங்க ராஜாங்கமும், "ஏய் ஈஸ்வரி, இன்னொரு தடவை என்கிட்ட ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டாலும் உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சன்னாசி, முதல்ல இவளை வெளியே கூட்டிட்டு போய் விடு." அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ரொம்ப மனசு வருத்தத்தோட அங்க இருந்து போறாரு.